श्रीमते रामानुजाय नमः। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः. நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் நம்ம 35 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் வரிசையாக பகவான் யோகத்தை பற்றி சொல்லிட்டு வரதும், அதை சம்பந்தமாக அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கிறத கேட்டதும் அதுக்கு பகவான் பதில் சொல்லிட்டு வரதும் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது அதில் பகவானுடைய பதில் 36வது ஸ்லோகத்துலேயும் தொடருது. असंयतात्मना योगः दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः. असंयतात्मना, முதல்ல சம்யதாத்மானா மனசை அடக்கிய ஒருத்தர். அசம்யதாத்மானா அதுக்கு நேர் எதிர், மனசை அடக்காதவர். அசம்யதாத்மனா அப்படின்னா மனசை அடக்காதவருக்கு யோக சமதர்ஷனம்னு சொல்லக்கூடிய அந்த யோகமானது துஷ்பிராப இதி மேமதிஹி, அடைய முடியாதுன்னோ இல்லை ரொம்ப அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமானதுன்னுன்றது என்னுடைய எண்ணம் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. சரி, அப்போ மனதை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன வழியை நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை பின்பற்றணும் அப்படின்னா, வஷ்யாத்மனா து யததா சக்யோ வாப்தும் உபாயத்தः. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனசை அடக்கணும் அப்படின்றதுக்கு 2வது அத்தியாயத்துலேருந்து சொல்லப்படுற கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டே வரணும். அபியாசம் வைராகியத்தோட, அதாவது அபியாசம் வைராகியம்னா, அபியாசம்னா திரும்ப திரும்ப செய்கிறது. அப்போ கர்மயோகம் செய்யும்போது உடனே நமக்கு முழுசாக வந்துடாது, எடுத்த உடனே நமக்கு நல்லபடியாக வந்துடாது. தடங்கல்கள் வரத்தான் செய்யும், நமக்கும் அதில் ஈடுபாடு குறையும், ஏறும், இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் திரும்ப 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 செய்யணும். அதுதான் அபியாசம். வைராகியம் அப்படின்னா இதை செய்ய 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 மற்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விலக ஆரம்பிக்கணும். அதில் நம்ம ஈடுபாடு வச்சுக்கிட்டே இதை செய்யணுன்றது கண்டிப்பாக நடக்காது. அப்போ அபியாசம் வைராகியத்தோட யோகத்தை செஞ்சுக்கிட்டே வரும்போது மனசு அடங்கி சமதர்ஷனம் கிடைக்கும். இந்த சமதர்ஷனத்தில் அந்த 4 நிலைகள் பகவான் சொன்னார் இல்லையா, 29வது ஸ்லோகத்திலேருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும். அதாவது ஒரு யோகத்தில் இருக்கக்கூடிய 4 நிலைகள் ஒவ்வொன்றுமே சமதர்ஷனத்தை பற்றி தானே. எப்படி உடலை தாண்டி பார்க்கும்போது ஆத்மா எல்லாம் சமம்னு, அப்புறம் நம்மளும் பரமாத்மாவும் சில விஷயங்களில் சமமாக இருக்கும்ன்ட்டு, அப்புறம் அந்த சமதர்ஷனத்தினாலேயே பகவானை விட்டு எப்படி பிரியாமல் இருக்கும், அதை தாண்டி சுக்க துக்கங்களையும் எப்படி எல்லாருக்குள்ளேயும் சமமாக பார்க்குறதுன்னு, எல்லாமே சமதர்ஷனத்தில் இருக்கக்கூடிய 4 நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதெல்லாம் அடைவோம் நம்ம இப்போது மனசு அடங்கும்போது. மனசு எப்படி அடங்குது? கர்மயோகத்தை அபியாசத்தோடையும் வைராகத்தோடும் செஞ்சுக்கிட்டே வரும்போது. இப்போ இதை பகவான் சொல்லி முடிக்கிறாரு. இப்போ அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. நம்ம கூட யோசிக்கலாம், கீதை எப்படி 700 ஸ்லோகம் வரைக்கும் வந்தது? ஏதோ நல்ல விஷயங்கள்னு சொல்லணுன்னாலும் பகவான் ஏதோ கொஞ்சம் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லையா? எதுக்கு 700 ஸ்லோகம் வரைக்கும் வந்ததுன்னா, ஏன்னா அர்ஜுனனுக்கு சந்தேகம் தீரணும். சந்தேகத்தை தீர்க்காமல் பாதியிலேயே விட்டுறக்கூடாதுன்றதுனால தான் பகவான் அப்பப்போ அர்ஜுனனுடைய சந்தேகத்தை பொறுத்து தான் அவர் சொல்ல 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 கீதை 700 ஸ்லோகம் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அர்ஜுனனுக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.